உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இது அவமானமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம். திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். கடுமையா கண்டிக்கிறோம். முழு காரணம் முதலமைச்சர் எடுத்துக்கணும், அந்த பொறுப்பு அமைச்சர்கள் எடுத்துக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள். 4 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க இல்ல நீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பி மேல எஃப்ஐஆர் போடுங்க, கலெக்டர் மேல எஃப்ஐஆர் போடுங்க. ஒரு முறை போட்டு பாருங்க. அடுத்த ஒரு மாவட்டத்தில் ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் விற்க முடியாது யாராலும். அந்த பயம் கொண்டு வரணும். யாருக்குமே பயம் இல்லையே. எஸ்பி மட்டும் ஏன் நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க? கலெக்டர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? இந்த கலெக்டர் சொன்னதுனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-30 பேர் இறந்திருக்கிறாங்க. அவர் ஒழுங்கா உண்மையை சொல்லியிருந்தாருன்னா எல்லாமே மருத்துவமனைக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு காலையில 5 பேர் வந்திருக்கிறாங்க, மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு வருவாங்க. ஏன்னா இந்த மெத்தனால் பாய்சனிங் இது. இவங்க குடிக்கிறது எத்தனால், ஆனா இது மெத்தனால். இது மெத்தனால் உடம்புக்கு போய் அது எக்ஸ்கிரீட் ஆகுது 1 வாரம் ஆகும். ஆன்டிடோட் கொடுத்தாங்கன்னா 10 மணி நேரத்தில் ஆன்டிடோட் கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க கிட்ட ஆன்டிடோட் இல்லையே. எத்தனால் கொடுத்துருக்காங்க, அது வேற. அப்படி இப்படி எல்லாம் ஒரு தெரியுது மாதிரி சம்பவம் நடக்குது, பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அதனால இத சிபிசிஐடி விசாரணை பண்ணா ஒன்றும் சரி வராது. ஏன்னா இதை சம்பந்தப்பட்டவர்கள் யாரு? முக்கிய அரசியல் புள்ளிகள், ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய புள்ளிகள். ஆனால் சிபிஐ என்கொயரி வேணும். நிச்சயமா நாங்கள் அதை வலியுறுத்துவோம் எல்லாம். ஆனா இது எல்லாத்துக்கும் அடிமட்ட காரணம் திமுக அரசு, திமுக ஆட்சி. 1971 மதுவை மறந்திருந்த தமிழக மக்களுக்கு மதுவை அறிமுகப்படுத்திய கலைஞர் அவர்கள். ஏன்னா நீங்க எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிட்டீங்க, 3 தலைமுறையை குடிகாரன் ஆக்கிட்டீங்க. டாஸ்மாக் கடையை திறந்து அவன் போய் அங்க போய் 150 ரூபாய்க்கு வாங்க முடியாம இங்க 50 ரூபாய்க்கு கள்ள சந்தையில் வாங்குறான். அவனை குடிச்சுதான் ஆகணும். அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான். உங்களுக்கு மக்கள் மீது ஏதோ அக்கறை இருக்க? இது நான் கள்ளச்சாராயத்தை மட்டும் நான் சொல்லல, அரசு விற்கிற சாராயமும் அதுவும் இது போன்ற மோசமானதுதான். இது நான் கள்ளச்சாராயம் சாகடிக்கும், அது அரசு விற்கிற சாராயமும் அதுவும் இது போன்ற மோசமானதுதான். இது உடனடியாக சாகடிக்கும், அது 1 வருஷத்துல சாகடிக்கும். அதான் வித்தியாசம். இதுல இப்ப 50 பேர் இறந்திருக்கிறாங்க. அரசு விற்கிற சாராயத்துல ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் பேர் இறந்துட்டு தான் வராங்க. வருமானம் அரசுக்கு என்ன வருமானம் வேணும்? இன்னைக்கு 45,000 கோடி டாஸ்மாக் விற்பனை, அடுத்த ஆண்டு 50,000 கோடி இலக்கு வச்சிருக்கிறாங்க. வெட்கக்கேடு இதெல்லாம்.